நேற்று ராத்திரி 10:30க்கு மேலே பற்றியெல்லாம் இந்த ஏத்தம்பளம் எங்கள் வீட்டில் இருந்தால் அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்குமேன்ட்டு 10:30க்கு மேலே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ஒரு பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு பழத்தை எல்லாத்தையும் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி அதில் வச்சு 2 சைடாக நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி ஒன்றும் பெரிய ரெசிபியெல்லாம் கிடையாது. இதுக்கு மேலே பற்றியெல்லாம் கொஞ்சம் ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன். நிறைய பேர் நாட்டு சர்க்கரையும் போடுவாங்க. எனக்கு எதோ பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு சர்க்கரை இந்த வெல்லம் எல்லாத்தையும் பார்க்கும்போது பாயசத்து கூடால போட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் உள்ள ஆளாக்கும். நான் அதனால் வேறு எதுக்கும் அதை யூஸ் பண்ணவே மாட்டேன். ஆண்டுக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் தான் செய்து சாப்பிட போகிறோம். அதை எப்படி சாப்பிட்டா என்னன்னு சொல்லிட்டு தான் ஒயிட் சுகர் போட்டாச்சு. செய்து முடித்த உடனே வா வந்து என் பக்கத்தில் உட்காருன்னு கூப்பிட்ட மாதிரி இது சாப்பிட்றதுக்காண்டியே கூப்பிடும். செம்ம சூடாக இருக்கும் பார்த்துருங்க. செய்த உடனே சாப்பிட்றாதுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரமாவது வச்சுட்டு அப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அந்த சுகர் எல்லாம் அதில் நல்லா கோட்டாகி ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கண்ணே.